வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷ லக்னம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக மிகவும் சுறுசுறுப்பானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருப்பார்கள். உங்கள் லக்னம் செவ்வாயின் ஆதிக்கத்திலும் ராசி குருவின் ஆதிக்கத்திலும் வருவதால் உங்களுக்குள் ஒருவிதமான அதிகார தோரணையும் அதே சமயம் நியாயமான குணமும் எப்போதும் குடிகொண்டிருக்கும். எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுவது உங்கள் தனிச்சிறப்பு என்றாலும் சில நேரங்களில் அந்த பேச்சு மற்றவர்களுக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடும். நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள் என்பதால் மற்றவர்கள் உங்களை ஒரு சிறந்த உழைப்பாளியாக பார்ப்பார்கள். வாழ்வில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு முன்னேறும் மனப்பக்குவம் உங்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கும். ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் என்பதால் ஊர் போற்றும் வகையில் உங்கள் வாழ்க்கை அமையும். உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும் என்பதால் கூட்டத்தில் நின்றாலும் நீங்கள் தனித்து தெரிவீர்கள். நீதிக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் என்பதால் தவறு செய்பவர்களைக் கண்டால் உங்களுக்கு சட்டென்று கோபம் வந்துவிடும். மொத்தத்தில் நீங்கள் ஒரு நீதியின் வடிவமாகவும் ஆற்றலின் பிறப்பிடமாகவும் இந்த சமூகத்தில் வலம் வருவீர்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் அக்கறை கொண்டவராகவும் அதே சமயம் கண்டிப்பானவராகவும் இருப்பீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் காட்டும் அன்பு மிகவும் ஆழமானது என்றாலும் அதை வெளிப்படுத்தும் விதம் சில நேரங்களில் முரட்டுத்தனமாக இருக்கலாம். பெற்றோர் மீது மிகுந்த பற்று கொண்டிருப்பீர்கள் மற்றும் அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று சொல்லலாம். உடன் பிறந்தவர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஆபத்து என்று வரும்போது முதலாளாக ஓடிச் சென்று உதவி செய்வீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள ஆரம்ப காலங்களில் சில போராட்டங்கள் இருந்தாலும் போக போக உங்கள் அன்பு அவர்களுக்கு புரியும். குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதில் நீங்கள் எப்போதும் முன்னுரிமை கொடுப்பீர்கள் என்பதால் உறவினர்களிடையே உங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு நீங்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக திகழ்வீர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. சுப காரியங்களை முன்னின்று நடத்துவதில் உங்களுக்கு மிகுந்த விருப்பம் இருக்கும் என்பதால் உங்கள் குடும்பம் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். தொழில் என்று வரும்போது நீங்கள் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க விரும்பாத சுதந்திரமான பறவையாக செயல்படவே விரும்புவீர்கள்.
கூட்டுத் தொழிலை விட சொந்தமாக தொழில் செய்வதே உங்களுக்கு அதிக லாபத்தையும் மனநிறைவையும் தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்களிடம் இருக்கும் வேகமும் விவேகமும் தொழிலில் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளை தேடித்தரும் மற்றும் போட்டிகளை முறியடிக்க உதவும். குறிப்பாக ரியல் எஸ்டேட், கட்டுமானம், ஆன்மீக பொருட்கள் விற்பனை அல்லது ஆலோசனைகள் வழங்கும் துறையில் நீங்கள் பெரும் வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்களிடம் வேலை வாங்குவதில் நீங்கள் ஒரு கைதேர்ந்த நபராக இருப்பீர்கள் என்பதால் உங்கள் நிறுவனம் விரைவாக வளர்ச்சியடையும். நேர்மையான முறையில் சம்பாதிக்க வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் என்பதால் உங்கள் மீது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். புதிய தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் கற்றுக்கொண்டு அதை உங்கள் தொழிலில் புகுத்துவதில் நீங்கள் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள். பணப்புழக்கம் எப்போதும் சீராக இருக்க வேண்டும் என்று நினைப்பதால் தொழிலில் தேவையற்ற முதலீடுகளை தவிர்க்கும் திறமை உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு அதிகாரியாகவோ அல்லது மேலாளராகவோ இருக்கும் வாய்ப்பு மிக அதிகம். கீழ்ப்படிந்து நடப்பதை விட வழிநடத்துவதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருப்பதால் மற்றவர்கள் உங்களை ஒரு சிறந்த தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள். உங்கள் மேலதிகாரிகள் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள், ஏனென்றால் நீங்கள் எதையும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்து விடுவீர்கள். வேலையில் சில நேரங்களில் உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிப்பது போன்ற தோற்றம் ஏற்படலாம் என்பதால் அதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அரசு துறையிலோ அல்லது வங்கித் துறையிலோ வேலை கிடைத்தால் அங்கு நீங்கள் மிக உயர்ந்த நிலையை அடைவீர்கள். சக ஊழியர்களிடம் தோழமையுடன் பழகினாலும் வேலையில் தளர்வு ஏற்படுவதை நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டீர்கள். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு உங்களுக்கு காலம் தாழ்ந்து கிடைத்தாலும் அது நிரந்தரமாக இருக்கும். பணியிடத்தில் ஏற்படும் அரசியல்களை தாண்டி உங்கள் திறமையால் மட்டுமே நீங்கள் முன்னேற வேண்டும் என்று நினைப்பீர்கள். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் எப்போதுமே ஒரு தன்னிறைவு பெற்ற நபராகவே இந்த சமூகத்தில் அறியப்படுவீர்கள். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் என்பதால் நிதி நெருக்கடி என்பது உங்களுக்கு மிக அரிதாகவே வரும். ஆடம்பரமான பொருட்களுக்காக செலவு செய்வதை விட சொத்துக்கள் வாங்குவதிலும் எதிர்காலத்திற்காக முதலீடு செய்வதிலும் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். தர்ம காரியங்களுக்காகவும் தான தர்மங்களுக்காகவும் உங்கள் கைகள் எப்போதும் தாராளமாகவே இருக்கும் என்பதால் உங்கள் செல்வம் பெருகும். அவ்வப்போது வரும் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்கும் அளவிற்கு எப்போதும் உங்கள் கையில் ஒரு சேமிப்பு இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் பணத்தை பிறரிடம் கடனாக கொடுக்கும்போது மட்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், இல்லையெனில் அது திரும்ப வர தாமதமாகலாம். வாகனம் மற்றும் பூமி சேர்க்கை போன்ற யோகங்கள் உங்களுக்கு இயல்பாகவே அமையும் என்பதால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வசதியாக வாழ்வீர்கள். சிக்கனம் என்பது உங்கள் அகராதியிலேயே இல்லை என்றாலும் விரயமான செலவுகளை தவிர்ப்பதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் சிறுவயது முதலே மிகவும் சுறுசுறுப்பாகவும் திடகாத்திரமாகவும் இருப்பீர்கள். இருப்பினும் உங்கள் அதிகப்படியான கோபம் மற்றும் வேகம் காரணமாக இரத்த அழுத்தம் அல்லது தலைவலி தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. தனுசு ராசியின் தாக்கத்தால் உங்கள் தொடைகள் மற்றும் இடுப்பு பகுதிகளில் அவ்வப்போது வலிகள் ஏற்படக்கூடும் என்பதால் நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். முறையான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது மற்றும் தினமும் உடற்பயிற்சி செய்வது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். சூடான உடலமைப்பு கொண்டவர்கள் என்பதால் அதிகப்படியான தண்ணீர் குடிப்பது மற்றும் குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும். பயணங்களின் போது சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் வாகனங்களை ஓட்டும்போது எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க அவ்வப்போது தியானம் அல்லது யோகா செய்வது உங்களுக்கு மிகவும் அவசியம். உங்கள் ஆரோக்கியத்தை நீங்களே சரியாக கவனித்துக் கொண்டால் நீண்ட ஆயுளுடனும் உடல் வலிமையுடனும் வாழ்வீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் பாசம் மிக்கவராகவும் அதே சமயம் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் வளர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதால் அவர்களுக்கு சிறுவயதிலிருந்தே நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுப்பீர்கள். அவர்களின் கல்வி மற்றும் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யவும் உழைக்கவும் தயாராக இருப்பீர்கள். அவர்கள் உங்களை பார்த்து வியக்கும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கை முறை இருக்கும் என்பதால் அவர்கள் உங்களை ஒரு சிறந்த முன்மாதிரியாக கருதுவார்கள். பிள்ளைகளுடன் அதிக நேரத்தை செலவிட முடியாவிட்டாலும் அவர்கள் கேட்கும் அனைத்தையும் வாங்கி தந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்கள் வளர்ந்த பிறகு உங்கள் தொழிலில் உங்களுக்கு உதவியாக இருப்பதோடு உங்கள் பெயரை இந்த சமூகத்தில் மேலோங்கச் செய்வார்கள். உங்களுக்கு பிறகு உங்கள் சொத்துக்களை நிர்வகிப்பதிலும் உங்கள் கொள்கைகளை கடைபிடிப்பதிலும் உங்கள் பிள்ளைகள் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள். பிள்ளைகளின் திருமண காரியங்களை மிகவும் சிறப்பாக நடத்தி முடித்து அவர்களின் வாழ்வில் நீங்கள் ஒரு பெரும் மகிழ்ச்சியை காண்பீர்கள். பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு ஒரு தீராத ஆர்வம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும்.
புதிய இடங்களை காண்பதும் அங்குள்ள கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதும் உங்களுக்கு மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியை அளிக்கும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் என்பதால் பல புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தொழில் விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு பெரும் லாபத்தையும் புதிய தொடர்புகளையும் பெற்றுத்தரும். வெளிநாடுகளுக்கு சென்று வசிக்கும் அல்லது வேலை செய்யும் யோகம் உங்களுக்கு மிக எளிதாக அமையும் என்பதால் அதன் மூலம் பெரும் புகழ் பெறுவீர்கள். இயற்கையான இடங்களுக்கு சென்று தங்குவது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து மீண்டும் சுறுசுறுப்பாக செயல்பட உங்களுக்கு உதவும். அடிக்கடி சிறிய தூர பயணங்களை மேற்கொள்வதை விட நீண்ட தூர பயணங்களையே நீங்கள் அதிகம் விரும்புவீர்கள். வாகனங்களை சொந்தமாக வைத்துக்கொண்டு பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு ஒரு தனி பெருமை இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மேஷ லக்னம் மற்றும் தனுசு ராசியின் கலவை ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை உங்களுக்கு வழங்கியுள்ளது. எதற்கும் அஞ்சாத இதயம் மற்றும் எதையும் தாங்கும் மன உறுதி உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருக்கும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதும் மற்றவர்களுக்கு உதவும் ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதும் உங்கள் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கும். உங்கள் வேகத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்பட்டால் உங்கள் கனவுகள் அனைத்தும் மிக விரைவில் நனவாகும். சில நேரங்களில் பிடிவாத குணத்தை தவிர்த்து பிறர் சொல்லும் ஆலோசனைகளையும் கேட்டால் உங்கள் வெற்றி இன்னும் பிரகாசமாக இருக்கும். தெய்வ பக்தியும் பெரியோர்களின் ஆசியும் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கும் என்பதால் உங்கள் வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும். எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை தவிர்த்து நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள்வது உங்களுக்கு மன அமைதியை தரும். எதையும் சாதிக்க பிறந்தவர் நீங்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் பாதையில் முன்னேறினால் இந்த உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். முடிவாக சொல்லப்போனால் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாகவும் அறிவாளியாகவும் இந்த மண்ணில் நீண்ட காலம் புகழுடன் வாழ்வீர்கள். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.